ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட சின்ன ஒரு ஃபார்ம். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஒரு ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நம்மளது சூப்பர் நெப்பியர், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூப்பர் நெப்பியர் கட்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம ஆல் இன் ஆல் அழகுராஜான்னு சொல்லலாம். இவரை இதான் ஃபார்மெல்லாம் நல்லா க்ளீனாக பார்த்துப்பார். இவங்களாம் நம்மக்கிட்டேயே பார்ன் அண்ட் பாட்டப்பு, அதாவது முட்டையிலேருந்து கோழி உட்காந்து அலுவத்தில் குஞ்சு பொறிச்சு வளர்ந்தவங்க. இவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் உள்ளே இருக்காங்க. கூப்பிட்டா வருவாங்க. போ 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 பா 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 பா. வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குது. கூப்பிட்டா எத்தனை பேர் வராங்க இல்லையா? போ 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 போ. நீங்கள் எல்லாம் இப்படி போகிறீங்க, அவங்களுக்கு தீனி போடுற இடம் அது, அதனால் எல்லாம் பின்னாடி போகிறாங்க. போட்டு இருப்பேனான்னு பார்க்கறதுக்கு. இது ஒரு சின்ன ஃபார்ம். அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். ஒரு 15 ஆடு இருக்கும், வெள்ளாடு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மழை காலத்தில் ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப 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 சிரமமான ஒரு வேலை. கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் ஹேண்டில் பண்ணோம், இல்லைனா இழப்புகள் வந்து நமக்கு நிறைய இருக்கும். பா 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 பா. எல்லாம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க பில்டிங்கை. இதெல்லாம் சின்னதாக அவங்க கேஜ், அதெல்லாம் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் நான் மேலே உட்காந்துட்டு இருக்கேன், அதனால் இறங்கி வீடியோ எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. இவர் வந்து நம்ம சின்ராஸ். இவர் என் கூடயே தான் இருப்பார் குட்டி போட்டதுலேருந்து. அவங்க அம்மா கூட இருந்ததோட நம்ம கூட இருக்கிறது தான் இவருக்கு வந்து பிடிக்கும். சின்ராஸ், பாண்டியா இந்தா இந்தா, பாண்டியா இந்தா, இந்தா பாண்டியா இந்தா. இது வந்து சூப்பர் நெப்பியர் ஸ்டெம்ஸ் கட்டிங் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா, ரெஃபரன்ஸ் வேணும்னா, ஸ்டெம்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பரை வந்து 9840995591. கட்டிங் போயிட்டு இருக்கிறதுனால ஆல்ரெடி கட் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக கட்டிங் தான் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுக்கு கல்டிவேஷன் பண்ணணும் ஒரு ஐடியா இருந்ததுன்னா, சூப்பர் நெப்பியர் வேணும், ஸ்டெம்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபார்ம் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் பொன்னேரின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த பொன்னேரிக்கு முன்னாடியே இருக்குது, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே. ஸோ நம்ம சென்னையிலேருந்து கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் வரும். ரெடில்ஸ்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் இருக்குது நம்ம ஃபார்ம். நம்ம ஃபார்ம் லொக்கேஷன் வந்து நீங்கள் கூகுளில் எம்ஜே ஆர்கானிக் ஃபார்ம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷனோடு வந்துடும் கூகுளில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எக்ஸாக்ட் உங்களுக்கு லேண்ட்மார்க் வேணும்னா நம்ம தச்சூர் இருக்குது இல்லையா, பொன்னேரி போகிற வழியில் தச்சூர் வேலம்மாள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், பஞ்சட்டி வேலம்மாள், அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஃபார்ம் வந்து கணேஷ் கார்டனுக்கு பேக் சைடில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும், ஸ்டெம்ஸ் வேணும், ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சூப்பர் நெப்பியர் ஸ்டெம்ஸ் வேணும்னா, இல்லை கோட் வேணும், அப்படி இல்லை உங்களுக்கு நாட்டுக்கோழி, பியோர் நாட்டுக்கோழி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மகிட்ட ஒரிஜினல் நாட்டுக்கோழி சிறுவடை மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. இந்த சில்க் கிராஸு, கிராம பிரியா இதெல்லாம் கிடையாது. இப்போ மேய்ஞ்சிட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். போ 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 பா 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 பா. நம்ம கோழி வளர்த்தா இப்படி கூப்பிட்டா வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இது மாதிரி கூப்பிட்டோன்னா நம்ம குரல் கேட்டு எல்லோரும் இது மாதிரி வந்து நம்ம பக்கத்தில் வந்து நிற்கணும். அப்போ தான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸி. யாருக்கு உடம்பு சரியில்லை, யார் நல்லா இருக்காங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உடம்பு சரியில்லாதவங்க இந்த ஆக்டிவாக வந்து கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்க மாட்டாங்க, எல்லாம் ஸ்ப்ளிட்டாக வாங்க, இல்லை தூங்குவாங்க எங்கேயாச்சும்.
ஓடி நிற்கிறாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஃபார்ம் பார்க்கணுன்னா இதுதான் இவங்களோட ரூம். லாக் பண்ணி வச்சுருக்கேன். இவங்களுக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு 4 கட்டை போட்டு வச்சுருப்பேன், நெல் உம்மி போட்டு வச்சுருப்பேன். இதுதான் ஒரு சின்ன லொக்கேஷன். இதில் நம்மளது லவ் பேர்ட்ஸ் இருக்குது, லவ் பேர்ட்ஸ் கேஜஸ் இருக்குது ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு செட்டப்பு. இவங்களாம் நம்ம லவ் பேர்ட்ஸ்லேருந்து வந்த குட்டிங்க. இவங்களாம் சின்ன குட்டிங்களை தனியாக போட்டுட்டு செல் பண்ணிடுவோம். இந்த கேஜ் எதுக்குன்னு கேட்பீங்க. ஏதாச்சும் கொஞ்சம் கோழிகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து இந்த கேஜில் போட்டு தான் செப்பரேட்டாக ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறது. அது லவ் பேர்ட்ஸ் கேஜு. இது வந்து என்னோடய ஸ்டோர் ரூம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளது ஸ்டோர் ரூமு. இல்லை தீவனம், கட்டிங் மிஷினு எல்லாம் இது உள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் கிடையாது. இவங்களுக்குன்னு இது நம்மளோட ப்ரூடிங் ரூமுன்னு சொல்லுவாங்க. இது உள்ளே நிறைய பேர் சுற்றின்னு இருப்பாங்க. ஃப்ரீயாக விட்டுரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாம் கலந்து இருக்கிறது தான் நம்மளுக்கு பிடிக்கும். இது வந்து ப்ரூடிங் ரூமு. இவங்களாம் நம்ம சிக்ஸு. கடகநாத்து கொஞ்சம் இருக்கும், நாட்டுக்கோழி கொஞ்சம் இருக்கும் நம்மகிட்ட, அவள் தான். வேறு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. இவங்களாம் 1 month ஓல்டு. ப்ரூடிங் முடிய போகுது. குளிர்காலன்றதுனால கொஞ்சம் லைட்டு போட்டு வச்சுருக்கேன். இவங்களாம் ஒரு 1 month ஓல்டு. இவங்களாம் கொஞ்சம் வீக்காக இருக்கவங்களெல்லாம் தனியாக போட்டு வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீக்காக இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து தனியாக ஒரு லைட்டு போட்டு, ஏன்னா இவங்க கூட விட்டோன்னா அவங்களாம் மெச்சு அவங்கள இன்னும் வீக் ஆக்கிடுவாங்க. அதனால் இவங்க செப்பரேட்டாக இருப்பாங்க. இது ப்ரூடிங் ரூம். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு மட்டும் லைட்டு இருக்கும். குழந்தைங்க இல்லையா, கொஞ்சம் குழந்தைட்டு போட்டோம். அப்புறம் இது நம்மளோட கோட் ரூம். கோட்லாம் கட்டி வைக்கிறது. எல்லாரும் உள்ளே இருக்காங்க. இப்போ இது நம்ம காவலாளி டைகர். ஹொய், பிஸியாக நம்ம நோண்டி நிறைய பேண்டா. சரி ரிலாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் வேணும், லவ் பேர்ட்ஸ் வேணும், இல்லை நாட்டுக்கோழி வேணும், அப்படி இல்லை உங்களுக்கு ஆடு வேணும் அப்படின்னா, இவர் நம்மகிட்ட இப்போ தான் போட்ட குட்டி, கடைக்குட்டி வாலாட்டின்னு வர பாருங்க. இவர் கடைக்குட்டி வளர்ந்தார், இவர் போட்டிருக்காரு. இன்னொரு கட்டைக்குட்டி இங்கே தான் சுற்றிட்டு இருந்தது, பிளாக். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருந்தார், எங்கே இருக்காருன்னு தெரியல. இதோ பார்த்துட்டு இருக்காரு அவர். ஆனால் இங்கே வந்து பத்துப்பாங்கலாம் ஃப்ரீயாக. உங்களுக்கு ஸ்டெம்ஸ் வேணும், இல்லை நாட்டுக்கோழி வேணும், சிக்ஸ் வேணும், அப்படி இல்லை வேறு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும், அப்படி இல்லைன்னா சூப்பர் நேப்பியர் ஸ்டெம்ஸ் வேணும், ஏதாச்சும் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். எஸ்எம்எஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்க சொல்ல கால் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நம்ம கால் அட்டன் பண்ணுற டைம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு 3 மணிக்கு மேலே கால் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆஃப்டர் 3 வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருப்போம். ஏன்னா காலையில் டைமில் கொஞ்சம் பிஸியாக இருப்போம் ஃபார்மில். 3 மணிக்கு மேலே கால் பண்ணிங்கன்னா அப் டு 7 வரைக்கும் கால் பண்ணிங்கன்னா பேசி என்ன வேணுமோ நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்டெம்ஸ் கட்டிங் போய்ட்டு இருக்கிறதுனால இமீடியட்டாக உங்களுக்கு யாருக்காச்சும் ஸ்டெம்ஸ் வேணும்னா இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் வேணும்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், ஹாவ் அ குட் day and happy new year to all. Take care, bye.